வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெப்பாலை வீசும் என வானிலை மையம் எச்சரிக்கை. 3 முதல் 5 டிகிரி வரை வெப்பநிலை உயரும் என கணிப்பு. சமூக நீதியை நிலைநாட்டுவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பதாக ஸ்டாலின் பெருமிதம். டெல்லி சமூக நீதி மாநாட்டில் முதல்வரின் உரையை வாசித்த திமுக எம்பி வில்சன். பிரதமரின் கடன் தள்ளுபடியால் ஆதாயம் அடைந்த பெரும் தொழிலதிபர்களின் 16 லட்சம் கோடியை 90% இந்தியர்களுக்கு திருப்பித் தருவோம். காங்கிரசின் தேர்தல் வாக்குறுதியை கண்டு மோடி பயப்படுவதாகவும் டெல்லியில் நடந்த மாநாட்டில் ராகுல் காந்தி பேச்சு. இந்தியர்களின் பரம்பரை சொத்துக்கள் மீது வரி விதிக்க காங்கிரஸ் திட்டம். சத்தீஸ்கரில் நடைபெற்ற பாஜக பரப்புரையில் பிரதமர் மோடி விமர்சனம். பாடல் விற்பனை மூலம் இசையமைப்பாளர் இளையராஜா பெற்ற தொகை யாருக்கு சொந்தம் என்பது இறுதி தீர்ப்பிற்கு உட்பட்டது. பாடலாசிரியரும் பாடலுக்கு உரிமை கோரினால் என்னவாகும் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி. சென்னையில் ஸ்மோக் பிஸ்கெட் தயார் செய்யும் இடங்களில் ஆய்வு செய்ய உத்தரவு. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி எதிரொலியாக உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை. ராகுல் காந்தி போட்டியிடும் வயநாடு தொகுதியில் பாஜக வேட்பாளர் சுரேந்தர் வெற்றி பெறுவார். இறுதிக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்ட அண்ணாமலை நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. வயநாட்டிற்குட்பட்ட கம்ப் மலையில் தேர்தலை புறக்கணிக்க மாவோயிஸ்ட் கோரிக்கை. மொபைல் போன் வீடியோ வெளியானதால் பரபரப்பு. ജനങ്ങൾ സംഘടിക്കുന്ന ഞങ്ങൾ ഏത് ടൗണിലേക്കും വരും. അതേസമയം ജനങ്ങൾ സംഘടിക്കുക എന്ന് പറയുന്ന ഒരു പ്രവൃത്തിയുണ്ട്. അതൊരു ராகுல் காந்திக்கு ஆதரவாக வயநாட்டில் பிரியங்கா இறுதிக்கட்ட பரப்புரை. திறந்தவெளி வாகனத்தில் பேரணி சென்று வாக்கு சேகரித்தார். வடலூரில் வள்ளலார் சர்வதேச மையம் அமையும் பகுதியை தொல்லியல் நிபுணர் குழு ஆய்வு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆரணி அருகே சாலையில் முந்திச் செல்வதில் போட்டா போட்டி. மக்களை அச்சுறுத்தும் வகையில் சென்ற தனியார் பேருந்துகளால் பரபரப்பு. சித்ரா பௌர்ணமி கிரிவலம் சென்ற பக்தர்கள் சொந்த ஊர் திரும்ப முண்டியடிப்பு. திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அலைமோதிய மக்கள். ராணிப்பேட்டை அருகே வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜ் வெடித்ததால் பரபரப்பு. துணி உட்பட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் கருகி நாசம். தேர்தல் பத்திர ஊழல் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். சிறப்பு குழு அமைத்து விசாரிக்க வலியுறுத்தல். கன்னியாகுமரி அருகே 2 பேரை தாக்கிய புலி. ரப்பர் தோட்டத்தில் புகுந்த நிலையில் சடலமாக கண்டெடுப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் உயர்வு. 53,840 ரூபாயாக அதிகரித்த 1 சவரன் தங்கம் விலை.
அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் 3 முதல் 5 டிகிரி வரை வெப்பநிலை உயரும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழ் அடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடுவதன் காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழக மாவட்டங்கள், வட தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும், இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை 39 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் என்றும் கணக்கப்பட்டுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 38 டிகிரி முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சமாக 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்று ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் தேரணிராஜன் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அவரோடு செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். தமிழகத்தில் இந்த கோடை வெயிலின் தாக்கம் மிக அதிகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவர்களின் ஆலோசனை என்ன என்பது குறித்து நம்ம இடையே பேசுவதற்காக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையின் முதல்வர் திரு தேரணிராஜன் அவர்கள் இருக்கிறார். டாக்டர் வணக்கம். இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது வெதர், கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. டே வெதரும் அப்படி தான் இருக்குது, நைட் வெதரும் அப்படி தான் இருக்குது, ஹியூமிடிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. பப்ளிக் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? அதாவது இந்த வெயில் காலத்தை நம்ம ஆண்டாண்டும் நம்ம வந்து எதிர்கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக இருப்பதை நம்ம உணர்றோம். ஏன்னா அது ரொம்ப கத்திரிக்கு முன்னாடியே நமக்கு இவ்வளோ பெரிய டெம்பரேச்சரை பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக என்னென்ன செய்யக்கூடாது, காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரையும் பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஒன்று இல்லை, அதையும் மீறி நான் கட்டாயம் நான் போய் ஆகணும், எனக்கு ஒரு வேலை இருக்குது, நான் இந்த ஒர்க்கில் இருக்கேன் அதனால் போகிறேன் அப்படின்னா சில ப்ரிகாஷன்ஸை எடுத்துக்கணும். தலையில் கேப் போட்டுக்கணும், கண்ணாடிக்கு கூலிங் கிளாஸ் போடணும், கைகளுக்கு வந்து முழு சட்டை போடணும், நல்ல லூஸான ட்ரெஸ் போடணும், கலர் வந்து டார்க் கலர் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது. போகின்ற பொழுது நம்ம நீராகாரங்கள் ஏதாவது இருந்தால் அது கையில் எடுத்துகிட்டு போகணும். குறிப்பாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகலாம், இல்லை இளநீர், மோர், இல்லை எது நமக்கு வந்து உகந்த ஒரு நீராகாரமோ அதை எடுத்து செல்ல வேண்டும். இப்போ வந்து இது நம்ம போகிற இடங்களில் வந்து அவ்வப்போது ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒரு இளப்பாறலாம். நீங்கள் எப்படி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா புங்கு மரங்கள்லாம் வந்து நம்ம ரோடு ஓரங்களில் இருக்கும்பொழுது விவசாயிகள் வந்து கொஞ்சம் தூரம் நடப்பாங்க, ஒரு இடத்துல ஒரு இளப்பாருவாங்க, அங்கே ஒரு நுங்கு விற்பார், அந்த நுங்கு எடுத்து சாப்பிடுவாங்க. அப்புறம் அது இல்லை, அதுக்கடுத்து ஒரு இடம் போகும்போது அங்கே ஒரு இளநீர் இருக்கும், அதை குடிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து நம்ம வாழ்ந்து அதையும் எதிர்கொள்கின்ற ஒரு சக்தியை வந்து கிராமப்புறத்திலிருந்து அர்பன் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நமக்கு அதை பயன்படுத்தினாலே பல பிரச்சனைகள்லேருந்து நம்ம வெளியிடலாம். என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நமக்கு வந்து ஆக்சுவலாக இந்த வெயில் காலத்தில் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் யூஸ்வலாக என்ன ஆகும், உள்ளே வாங்கின பிறகு அதை வெளியேற்றுவோம். அதுதான் பாடியினுடைய மெக்கானிசம். அது வந்து ஒரு ஹைப்போதலமஸ்னு பிரெயினில் ஒரு சென்டர் இருக்குது. அந்த ரெகுலேட்டரி சென்டரில் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உள் வாங்கிறது அதிகமாகிட்டு வெளியில் போகாமல் போகும்போது உடலினுடைய உஷ்ணம் வந்து அதிகமாகிடுது. ஸோ அப்போ என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தலைவலி, கடுமையான தலைவலி இருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ஹெட்டட்னஸ், அப்படியே பலுவாக இருக்குது, இல்லைன்னா ஹெவியாக இருக்குது, இல்லை லைட்டாக இருக்குது, இல்லது வந்து தடனை வேர்த்து போகிறது மட்டும் இல்லாமல் வெளுத்து போகிறது, இது ரெண்டும் இருக்கும். பல்ஸ் வந்து இடம் கூடிடும், நெஞ்சு வந்து படபடப்பு அதிகமாகிடும், ஒரு சோர்வு, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட், நம்ம எந்த நிலைமையில் இருக்குன்னே தெரியாமல் சோர்ந்து உட்காந்துருது. இது வந்து ஹீட் எக்ஸாஷன் சொல்லுவோம். ஹீட்டினுடைய தாக்கத்தினால் ஏற்படுகின்ற எக்ஸாஷன். இதுவே வந்து ஒரு 104 டிகிரி போகுது, 40 டிகிரி சென்டிகிரேட் வருது அப்படின்னும் போது என்னன்னா, அந்த உள் வாங்கின வெப்பத்தை வெளியே ஏற்ற முடியாமல் உடம்பு வந்து முழுமையாக சக்கை போன்று ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனது மட்டும் இல்லாமல் அவர் வந்து சுயநினைவு இழக்கக்கூடிய நிலைமைக்கு வரைக்கும் போகலாம். 100% விவிபேட் ஒப்புகை சீட்டுகளையும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளோடு ஒப்பிட்டு சரிபார்க்க கோரிய வழக்கில் சில கேள்விகளை எழுப்பியுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அதுகுறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணைய தொழில்நுட்ப அதிகாரியை பிற்பகல் 2 மணிக்கு ஆஜராகுமாறு உத்தரவிட்டுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளோடு 100% விவிபேட்டில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளையும் சரிபார்க்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது.
இன்று இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வழக்கு நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். விவிபேட் கருவியை கட்டுப்படுத்தும் மைக்ரோ கண்ட்ரோலர் கருவி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திலேயே இருக்குமா அல்லது விவிபேட்டிலேயே இருக்குமா என்று வினவினர். மைக்ரோ கண்ட்ரோலர் ஒருமுறை மட்டும் புரோகிராம் செய்யக்கூடியதா என்றும், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் தரவுகள் எத்தனை நாட்களுக்கு சேமித்து வைக்கப்படும் என்றும் கேள்வி எழுப்பினர். அத்துடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் விவிபேட் கருவிகள் அனைத்தும் ஒன்றாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறதா என அடுக்கடுக்கான கேள்விகளையும் முன்வைத்தனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்திற்கான சோர்ஸ் கோட் எனப்படும் மூல குறியீடுகளை வெளியிடுவது தேவையற்ற சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர்.